Hi friends, welcome to D3 channel. இன்னைக்கு புரட்டாசி மாசம் ஸ்பெஷல் நெய்வேத்தியம் தாங்க பண்ண போறோம். சோ அந்த நெய்வேத்தியம் எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Hi friends, welcome to D3 channel. இன்னைக்கு புரட்டாசி மாசம் ஸ்பெஷல் நெய்வேத்தியம் தாங்க பண்ண போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் வடிச்சிரலாங்க. இன்னைக்கு இந்த சாதம் நம்ம இண்டக்ஷன்ல தாங்க பண்ண போறோம். இப்போ யூஸ்வலாக இண்டக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம குக்கரில் தாங்க சாதம் வடிப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம அதுக்கு பதிலாக பாத்திரத்திலேயே சாதம் வடிக்கிறாங்க. ஸோ அது எப்படி வடிக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக பானையில் தாங்க வடிப்போம். ஸோ பானையில் வடிக்கும் போது என்னென்னா அதோட வாய்ப்பகுதி ரொம்ப குறுகலாக இருக்குங்க. அதனால என்ன ஆகும்னா நம்ம அரிசி போட்டோன்னே பொங்கி வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அது செட் ஆகாது நமக்கு வடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோங்க. ஸோ அகலமான பாத்திரம் எடுக்கும் போது நம்ம அரிசி போட்டோன்னே அது பொங்கி வராது. அதோட ஹீட் எல்லா பக்கமும் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம ஸ்டவ்வில் எந்த மாதிரி சாதம் வடிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம இண்டக்ஷனில் இந்த மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்ணோம்னா சூப்பராக வடிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. நான் டெம்பரேச்சர் 500ல் வச்சுருக்கேங்க. இப்போ பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நமக்கு நல்லா ஒலை கொதிச்சிருச்சிங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி நான் அரிசி கழுவி வச்சுருக்கேங்க. அதை போட்டுறேன். இதை போட்டு நான் கொதி வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. ஸோ இதில் மெயினாக நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணுன்னா நீங்கள் எடுத்துருக்க பாத்திரத்தோட வாய்ப்பகுதி என்ன இருக்குன்னா நல்லா அகலமாக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்டவ்வில் எப்படி சாதம் வடிப்பீங்களோ அது மாதிரி ஈஸியாக நீங்கள் இதில் வடிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. ஸோ இந்த நெய்வேத்தியத்துக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நமக்கு சாதம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சாலும் எப்படி பாருங்கள் பொங்கி வராமல் நமக்கு எவ்வளோ அழகாக வேகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க நமக்கு சாதம் வடிக்கிறதுக்கு. ஸோ சாதம் வேக நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இடையில ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுறலாங்க. இப்போ நமக்கு சாதம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம நார்மலாக பானையில் எப்படி பிளேட் போட்டு வடிப்போமோ அதே மாதிரி ஒரு பிளேட் போட்டு வடிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. உளுந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் கருவேப்பிலை 2 இனுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை ஸோ 2 தழை எடுத்து அதை கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து அதை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்து அதை தோல் உரிச்சி வச்சுருக்கேங்க. அடுத்ததாக மாதுளம்பழம் ஒரு சின்ன மாதுளம்பழம் எடுத்து அதை உரிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் 1 கப்பு நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. ஸோ கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிச்சோன்னையும் நெக்ஸ்ட் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனையும் எடுத்து வச்சுருக்க உளுந்து போடலாங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டுடலாம். ஸோ கடலைப்பருப்பு உளுந்து நல்லா பொரியட்டும் எண்ணெயிலேயே. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியை இதில் துருவி போடுறேங்க. துருவி போடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அந்த இஞ்சியோட இதுவுமே நமக்கு நல்லா இறங்கும். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கொத்தமல்லி தழை ஆல்ரெடி நான் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சதுங்க. இப்போ இதுக்கு சாதம் ரொம்ப குலைவாகவும் இருக்க வேணாம், ரொம்ப நெட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு மிடிலாக இருக்கிற மணிக்கு நான் சாதம் வடித்து வச்சுருக்கேங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ சாதம் வடித்தோன்னே இந்த மாதிரி ஒரு அகலமான தாம்பளத்தட்டை எடுத்து அதில் நம்ம போட்டு சாதத்தை ஆற வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தாளித்து வச்சதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா மாதுளம்பழத்தை போட்டுடலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி தாளித்தது சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை போட்டுடலாங்க. போட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை ஊற்றிடலாங்க. ஸோ தயிர் ஊற்றினோனையும் அதை ஒரு கிளறி விட்டுறலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேங்க. இருந்தாலும் நமக்கு இந்த இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். இது மிக்சிங் தேவையான உப்பு. இப்போ எல்லாத்தையும் இப்போ போட்டு கிளறின மாதிரிக்கு நமக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ தயிர் நம்ம நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கிளறி வச்சதை இந்த சாதத்தில் ஊற்றிடலாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ புரட்டாசி மாதத்துக்கு இந்த மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு படையல் போடுங்க. நம்ம நல்லா கிளறிடலாங்க. ஸோ நெய்வேத்தியம்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம்.
ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நெய்வேத்தியம் வந்து புளியோதரை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து சைடிஷாக வந்து மாங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதோட லிங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச்.